வணக்கம். நின்ற நிலை ஆசனங்கள். முதலில் தாடாசனம். மலை குன்று போன்ற நிலை. கைகள் மேலே போகும்போது மூச்சு இழுத்துட்டே போகணும். இந்த பூர்ண நிலையில் சாதாரண மூச்சு இழுத்து விட்டுக்கிட்டே வரணும். இடையில் மூச்சு இழுக்கணும், மூச்சை விட்டுக்கிட்டே கீழே வரணும். தாடாசனம். அடுத்து உட்கடாசனம். நாக்காளி போன்ற நிலை. இது சாதாரண நிலை. அடுத்து அர்த்த சக்கராசனம். அரை சக்கரம் போன்ற நிலை. அரை சக்கரம் போன்ற நிலை. அடுத்து பாதஹஸ்தாசனம். முன்வளையும் தோற்றம். முன்னாடி வளையும் தோற்றம். கால் வளையாமல் உள்ளங்கையை தரையில் வச்சு முட்டியில் நெற்றியை வைக்கணும். பாதஹஸ்தாசனம். கடைசியாக திரிகோணாசனம். 3 கோணம் கொண்ட நிலை. 3 கோணங்கள். இந்த 5 ஆசனமும் ஒரு கோர்வையான ஒரு நிலை. இந்த 5 ஆசனம் செய்தால் போதும். ரொம்ப எளிமையான ஆசனங்கள் இது. தாடாசனம் ரொம்ப ஈஸியாக எல்லா வயதினரும் செய்யக்கூடிய ஒரு ஆசனம். அதில் நிறைய பலன்கள் இருக்கின்றன. நிமிர்ந்த தோற்றம், அதாவது கூன் விழாது இந்த ஆசனம் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் பதற்றம் மன அமைதி பெறும். பதற்றம் தணிந்து மன அமைதி பெறும். தொடர்ந்து செய்வதால் முதுகு வலி குறையும். அதோடு இந்த தாடாசனம் செய்கிறதுனால கொஞ்சம் வளர்த்தி அதிகமாகும்னா ஒரு அடி வளர்ந்துரும்னு சொல்ல முடியாது. 1 இன்ச்சு வளரலாம். இயற்கையாக இது தொடர்ந்து செய்துட்டு இருந்தோம்னா இருக்கிற நிலையிலிருந்து 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு வளரலாம். அப்படி வளர்த்தி நம்மளுடைய உடல் உறுப்புகளை எல்லாம் மேல் நோக்கி இழுக்கும். அதனால் கொஞ்சம் வளர்த்தி அதிகமாகும். 2வது உட்கடாசனம். நாற்காலி போன்ற நிலை. இது கால் முட்டி சிப்பி மற்றும் கால்கள் பலப்படுத்துகின்றன. அதே போல் இந்த ஆசனம் செய்தால் 1 மணி நேரம் நிற்கலாம். கால் வலி வராது. மனதில் ஒரு சகிப்புத்தன்மை ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு ஆசனம். 3வது அர்த்த சக்கராசனம். அரை சக்கரம் போன்றது. முதுகு எலும்பு முதுகு தண்டு ஆரோக்கியமாக இருக்கும். மார்பு விரிவடைவதால் நுரையீரலில் உள்ள சளி அடைப்பெல்லாம் சரியாகும். தலைக்கு இரத்தம் அதிகமாக போவதால் மூளையில் உள்ள செல்களை எல்லாம் தூண்டிவிடும். இதனால் ஞாபக சக்தி அதிகமாகும். 4வது பாதஹஸ்தாசனம். முன் வளையிற ஆசனம். தொடைப்பகுதி முதுகுத்தண்டு நன்கு இழுக்கப்படுவதால் இதெல்லாம் வலிமையாகும். உடம்பில் பின்புறம் உள்ள எலும்பு தசை நார்கள் முதுகு தண்டுவடம் இதெல்லாமே நல்லா இழுத்து விடுறதுனால அதெல்லாம் முறுக்கேறும். நல்ல வலிமை அடையும். சர்க்கரை வியாதி கல்லீரல் நோய்களுக்கு குணமாகும். மன விழிப்புணர்வு அதிகமாகும். இந்த ஆசனம் செய்கிறதுனால மனதில் விழிப்புணர்வு அதிகமாகும். 5வது திரிகோணாசனம். திரிகோணாசனம் 3 கோணங்கள் கொண்டது. அதாவது மார்பு தண்டு தசைகள் எல்லா பகுதிகளும் வலிமையடையும். கல்லீரல் மண்ணீரல் கணையம் நன்கு செயல்பட இந்த ஆசனம் உதவும். தலை சுற்றல் சரியாகும். முதலில் தலை சுற்றல் இருப்பவர்கள் இந்த ஆசனத்தை எச்சரிக்கையாக செய்யணும். இந்த ஆசனங்கள் சாதாரணமாக எல்லா வயதினரும் செய்யலாம்.
நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஒரு 5 அற்புதமான ஆசனங்கள் செய்து பயனடைங்களே. நன்றி, வணக்கம்.